விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. அமைச்சர் KN நேருவின் மகன் மற்றும் சகோதரருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனை நடத்தி வருகின்றனர். விவரங்களை சென்னையிலிருந்து செய்தியாளர் அன்பரசன், திருச்சியிலிருந்து செய்தியாளர் சார்லஸ், கோவையிலிருந்து செய்தியாளர் ஐஸ்வர்யா ஆகியோர் தர இருக்கிறார்கள். முதலில் செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், சென்னையில் எத்தனை இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது? ஏதேனும் ஆவணங்கள் சிக்கியிருக்கிறதா? விவரம் என்ன? அமைச்சர் KN நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரன் மற்றும் KN நேருவின் மகன் MP அருண் உள்ளிட்டோருக்கு சொந்தமான 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழகம் முழுவதும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னையில் மட்டும் 12 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதேபோல திருச்சி மற்றும் கோவை உள்ளிட்ட பகுதிகளிலும் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மகன், அதாவது அமைச்சர் KN நேருவின் மகன் MP அருண் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக TVH என்ற கட்டுமான நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சட்டவிரோத பண பரிமாற்றம், அதே போன்று வெளிநாடு முதலீடுகள் உள்ளிட்டது தொடர்பான புகார்கள் தொடர்பாக இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நாம் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரனின் அலுவலகமான TVH நோவல்லா என்ற அலுவலகத்தின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கிருந்துதான் இந்த சோதனையானது ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக தற்போது நடந்து வரக்கூடிய, தமிழகம் முழுவதும் நடந்து வரக்கூடிய அனைத்து சோதனைகளுக்கும் மையமாக விளங்கக்கூடியது இந்த அலுவலகம் தான் TVH நோவல்லா. இந்த கட்டுமான நிறுவனத்தை சார்ந்துதான் தற்போது இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது நம்ம அந்த காட்சியை தான் நேரலில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் அதனை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக கோவையை மையமாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய TVH கட்டுமான நிறுவனத்தின் செயல் அதிகாரியாக அமைச்சர் KN நேருவின் தம்பி KN ரவிச்சந்திரன் அவர்கள் இருந்து வருகிறார். இவர் வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை உள்ளிட்ட எழுந்த புகார்கள் தொடர்பாக இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அபிராமபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஆரியபுரம் 3வது குறுக்கு தெருவில் அமைந்துள்ள TVH நோவல்லா என்ற அலுவலகத்திலும், அதேபோன்று ஆரியபுரம் கிருஷ்ணாபுரம் முதல் தெரு பகுதியில் அமைந்துள்ள KN ரவிச்சந்திரன் வீட்டிலும், சாஸ்திரி நகர் 117 என்ற TVH குவாரண்ட் என்ற அடுக்குமாடி குடியிருப்பிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அதேபோன்று அடையாறு காந்தி நகர் 4வது குறுக்கு தெரு பகுதியில் அமைந்துள்ள வைத்தியநாதன் அடுக்குமாடி குடியிருப்பிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. மயிலாப்பூர் CIT காலனியில் உள்ள பிரகாஷ் என்பவரது வீட்டில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதேபோன்று ஆழ்வார்பேட்டையில் உள்ள KN நேருவின் மகன் MP அருண் என்பவருக்கு சொந்தமான GSNR ரைஸ் இண்டஸ்ட்ரியல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது தவிர தி நகரில் உள்ள கலையரசி என்பவரது வீட்டிலும், அதே போன்று ஆழ்வார்பேட்டை CIT நகரிலும் மொத்தம் 12 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் திருச்சி மற்றும் கோவையிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சட்டவிரோத பண பரிமாற்றம், அதே போன்று அந்நிய முதலீடுகள் காரணமாக இந்த சோதனையானது இன்று காலை முதல் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு இதே TVH நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். 2018ஆம் ஆண்டு அப்போது கணக்கில் காட்டப்படாத ரூபாய் 500 கோடி பணம் வரி ஏய்ப்பு செய்ததும், அதே போன்று 90 கிலோ தங்கம் பறிமுதலும் செய்யப்பட்டது வருமான வரித்துறை அதிகாரிகளால். அதன் தொடர்ச்சியாக இந்த சோதனையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த சோதனையானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முழுமையான சோதனைக்கு பிறகுதான் இவர்கள் எவ்வளவு சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள், அந்நிய முதலீடுகள் செய்திருக்கிறார்கள் என்பது குறித்த முழுமையான தகவல்கள் வெளிவரும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா. அன்பரசன், சென்னையில் நடைபெறும் சோதனை தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து திருச்சியில் நடைபெறும் சோதனை தொடர்பாக பேசுவதற்காக செய்தியாளர் சார்லஸ் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார்லஸ், அமைச்சரின் சொந்த ஊர், எத்தனை இடங்களில் அங்கு சோதனை நடைபெற்று வருகிறது? எதன் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏதேனும் தகவல் தெரிவித்திருக்கின்றனரா? விவரம் என்ன? பாலா, அதாவது திருச்சியை பொறுத்தவரை 2 இடங்களில் சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி ஒளிப்பதிவாளர் சரவணகுமார் காண்பித்துக் கொண்டிருப்பது அமைச்சர் நேருடைய இல்லம். இது தில்லைநகர் 5வது தெருவில் இருக்கு. இங்கே அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை 8 மணி முதல் தங்களுடைய சோதனை துவங்கியிருக்காங்க. மிக முக்கியமாக திருச்சியை பொறுத்தளவு இந்த 5வது தெருவில் தில்லைநகரிலும், அதேபோல் 10வது தெருவில் உள்ள ராமஜெயம் பேரில் உள்ள அந்த இல்லமான அந்த இல்லத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வராங்க. நீங்க இப்போ பார்த்து கொண்டிருக்கும் காட்சி என்பது இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள்
கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மற்றும் தமிழ்நாட்டில் வந்து மதுரையில் உள்ள அலுவலகத்திலிருந்து அவர்கள் நேரடியாக இங்கே வந்து சோதனை நடத்தி வராங்க. 2 பகுதிகளில் தற்போது வந்து அதிகாரப்பூர்வமான இந்த சோதனை என்பது நடைபெற்று வருவது உறுதியாகி இருக்கு. நேரடியாக அந்த காட்சிகளையும் பதிவு செய்திருக்கும் பாலா. மிக முக்கியமாக அமைச்சர் நேரு அவர்கள் தங்களுடைய தொண்டர்கள் மற்றும் அனைவரையும் சந்திக்கக்கூடிய அவருடைய இல்லமானது இந்த தற்பொழுது ஒளிப்பதிவாளர் சரவணகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கும் இந்த இல்லம்தான். இதை தாண்டி வந்து 10வது தெருவில் வந்து அவருடைய சகோதரி அவர்கள் தற்பொழுது அவர்கள் வந்து இருக்காங்க. ஏனென்றால் அங்கே யாருமே அந்த 10வது தெருவில் உள்ள இல்லத்தில் இருப்பதில்லை. ராமஜெயம் அவர்கள் மறைவிற்கு பிறகு அங்கே யாரும் வந்து அவர்கள் இருப்பதில்லை. தற்போது இந்த 2 இடங்களில் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. அதை தாண்டி மிக முக்கியமாக திமுக தொண்டர்கள் இந்த தில்லைநகருடைய இந்த 5வது தெருவில் இந்த அமைச்சர் நேருடைய இல்லத்துக்கு முன்னதாக சற்று நேரத்துக்கு முன்னதாக குழுமி இருந்தாங்க. அவர்கள் அனைவரையும் வந்து இங்கிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என ஏற்கனவே அமைச்சர் வந்து தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் நிர்வாகிகள் உடனடியாக வந்து அவர்கள் இருக்கையில் போட்டு அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் இப்போ இங்கிருந்து வெளியேறியிருக்காங்க. காவல்துறை பாதுகாப்பு என்பது மாநகர காவல்துறை பாதுகாப்பு. இவர்கள் இல்லத்திற்கு அருகாமையில் உள்ள பகுதிகளில் அவர்கள் நின்று கொண்டிருக்காங்க. 2 பகுதிகளில் மிக முக்கியமாக திருச்சி தில்லைநகர் இந்த 5வது தெரு, அதே போல் வந்து 10வது தெரு, இந்த 2 இடங்களில் வந்து அமைச்சர் நேரு மற்றும் அவருடைய உறவினர் சகோதரி தற்போது இருக்கக்கூடிய இல்லம் 2 இடங்கள் மட்டுமே வந்து சோதனை என்பது அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தப்பட்டு வருகிறது. 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தற்போது இந்த சோதனையில் ஈடுபட்டு வராங்க. பாலா. திருச்சியில் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரி வீட்டில் சோதனை நடைபெற்று வருவதாக கூறியிருக்கிறீர்கள். விவரங்களுக்கு நன்றி சார்லஸ். தொடர்ந்து கோவையில் நடைபெறும் சோதனை தொடர்பாக நம்முடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா இணைந்திருக்கிறார். ஐஸ்வர்யா, தற்போது கோவையில் எந்தெந்த இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது, விவரம் என்ன? பாலா, கோவையில் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் மணிவண்ணன் இல்லத்தில் தான் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. கோவை திருச்சி சாலையில் உள்ள மசக்காளிப்பாளையம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் தான் இந்த சோதனை காலை முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் அந்த பகுதியில் தான் இருக்கிறோம். கோவை மசக்காளிப்பாளையத்தில் உள்ள அந்த நிறுவனம் டிவிஎச் நிறுவனம் சார்பில் கட்டப்பட்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தான் இந்த கோவையில் உள்ள டிவிஎச் நிறுவனத்தின் உரிமையாளரும் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரருமான மணிவண்ணன் தங்கியுள்ளார். அவரது இல்லத்தில் தான் காலையில் 3 கார்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கோவையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் சார்பில் கோவை அவினாசி சாலை, திருச்சி சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் இந்த நிறுவனத்தின் அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளது. தொடர்ச்சியாக இந்த கோவையில் உள்ள இந்த நிறுவனத்தின் உரிமையாளராகவும் மணிவண்ணன் செயல்பட்டு வருகிறார். இந்த சோதனையில் பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகள் 5க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் உள்ளது. இந்த சோதனையை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குடியிருப்பு பகுதியில் மத்திய ரிசர்வ் படை போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி முறையாக செலுத்தவில்லை என்பதும் பண மோசடி தொடர்பாகவும் இந்த சோதனை நடைபெறுவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இந்த சோதனை இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. பாலா, கோவையில் நடைபெறும் அமலாக்கத்துறை தொடர்பான சோதனை தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். விவரங்களுக்கு நன்றி ஐஸ்வர்யா. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.